2007 கார்த்திகை மாதம் சுப தமிழ்ச்சன் என்ற படுகொலை நடந்ததுக்கு பிறகு வந்து ஒரு எங்கட இந்தியாவில் இருக்கிற வாயார வட மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பார். எங்கள் தேசரை போய் சந்திச்சாண்ட ஒரு பொய் கதையை வந்து இப்போ வந்து படங்கள் ஃபேக் படங்களையும் வச்சு கொண்டு இதன்றார். ஆனால் இப்போ வந்தான்னா மில்லர் படம் ரீச்சால் வந்து மில்லர் படம் வந்து அந்த அதன் கூட்டம் நடக்கும் போது எல்லா படங்களையும் விமர்சிக்கிற இவற்ற கருத்து வந்து இதுவரையும் இந்த சோசியல் மீடியாவில் விராததுக்கு என்ன காரணம் அல்ல? நீங்க இது நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் என்னவென்றால், இங்கேதான் உங்களுக்கு நீங்கள் அரசியல் யூகங்களையும் தொழில் ரகசியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த படத்திற்கான அன்றைய நாளுக்காக இவருடைய அணியில் இருந்து சென்றவர் தான் அந்த புலி சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற சினிமா தயாரிப்பாளரும் ஆக்டருமா இருக்கின்றவர் அங்கே சென்றிருப்பார். அவர் பாஸ்கரன் அவர்கள் மிக தெளிவாக அந்த அவரினுடைய அந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்திருப்பார். ஆரம்பிக்கும் போதே அவர் ஒரு பெரும் அரசியல் வட்டத்துக்குள் ஆரம்பித்திருப்பார். ஒன்று சீமானினுடைய கட்சியினுடைய ஆதரவாக சிங்கம்புலி சென்றிருப்பார். இன்றைய தமிழகத்தினுடைய நாற்காலியை அலங்கரிக்கின்றவர்களுடைய தலைமையில் கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் சென்றிருப்பார். இரட்டை இலைக்கு பதிலாக இன்னும் ஒருவர் அங்கே சென்றிருப்பார். இப்படி அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை உள்ளடக்கித்தான் அவர்கள் இந்த காயை அங்கே நகர்த்தினார்கள். இந்த காய் நகர்த்தலை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து சீமானின் தரப்பாக, சீமானின் பிரதிநிதியாகவே இந்த சிங்கம்புலி அங்கே சென்றாரே தவிர அவருக்கும் மற்றும்படி பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த தொடரும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் சென்றது இதற்காகத்தான். பாஸ்கரன் அவர்கள் ஒரு மிக தெளிவானவர் எல்லா விடயங்களிலும். அது அரசியல் விடயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வர்த்தக விடயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவர் ஒரு மிக சிந்தனையோடு தான் அவர் காய் நகர்த்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. நீங்கள் பார்க்க தவறினீர்களோ என்று எனக்கு தெரியவில்லை. சரி, நாங்கள் விடயத்துக்கு செல்வோம். இதுல வந்து தெளிவானவர் என்று சொல்றீங்க. மில்லர் அந்த தலைப்பு வந்து மில்லர் அண்ணையை குறிக்கிறதான் தெரியுது. இதுல வந்து அந்த அந்த படம் வந்து அந்த பேரோட பழகினாக்கள் இதண்டாக்கள் அந்த ஆக்களை வந்து கூப்பிடாம, காக்காண்ட போன்ற ஆக்களை கூப்பிடாம சினிமா அந்த படத்துக்கு அவர்கள் எப்படி அவர்கள் மேல எப்படி டிஸ்கஸ் பண்ணாரோ கூட தெரியல. ஓகே, இது அந்த படம் வேற தானே. இது வந்து மில்லர் கேப்டன் மில்லர் வைக்கல தானே, அல்லது லெப்டினன்ட் கர்னல் மில்லர் வைக்கல தானே? கேப்டன் தரன் இதுல அந்த கீழே ஒரு படம் ஒன்றுக்கு வந்து ரைட்ல அதை அழிச்சு விடுங்க. எங்களோட லைன்ல அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாங்கள் பிளாக் பண்ணிக்கிறோம். இதையெல்லாம் ஒரு விஷமாகவே நாங்க நினைக்கிறோம். எங்கட வாயால வட மாஸ்டர் படத்துல இல்ல அப்படி என்று இல்ல, இது நாங்கள் ஒரு விஷமாகவே பார்க்கிறோம். எங்கட இனத்தினுடைய சாவக்கேடாகவே நாங்கள் பார்க்கிறோம். இன்று வரைக்கும் எங்கட இனம் தோற்றத்துக்கு காரணமே இதுதான் என்றது எங்கட கருத்துல இருந்து இந்த மாற்றமும் இல்லை. எங்கட நேரலைக்கும் வேண்டாம், அவ்வளவுதான். ரைட், சரி. இந்த விடயத்தை தர நாங்கள் பார்க்க வேண்டிய பல கோணங்கள் இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் நிச்சயமா பேச வேண்டும். இது வந்து ஈழத்தமிழர்களுடைய கருத்தரங்கம் என்றபடியால் நாங்கள் இதை பேசியே தீர வேண்டும். மில்லர் அவர்கள் பேர் மாவீரர் என்று நாங்கள் மில்லர் என்று ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்குது என்றால் அவர் ஒரு மாவீரர்கள் ஆகிவிட முடியாது. அல்லது தமிழ்நாட்டில் இன்று மாவீரர் பிரபாகரன் என்று பெயர் வைத்தவர்கள் போன்று அப்படி திருடி விடவும் முடியாது. இங்கே ஒரே ஒரு கேப்டன் மில்லர் அவர்கள் தான். இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இங்கே எங்களுடைய மக்களுக்கு இந்த அரசியல் விளிம்புகள் என்ன, அரசியல் புரிதல்கள் என்ன என்பது ஒருபோதும் அவர்களுக்கு புரிய போறது கிடையாது. யாரோ ஒருவர் போடுவதை எடுத்து அவர்கள் நினைத்து விட்டு செல்லுகின்ற இன்றைய சமூகங்கள் தான் இங்கே நிறைந்திருக்கின்றார்கள். சரி, நாங்கள் விடயத்துக்குள் நிறைய நாங்கள் பேசுவோம் என்றால் இது ஒரு நல்ல தலைப்பு என்று நாங்கள் இந்த ரிச்சாவினுடைய இந்த மில்லர் திரைப்படத்தினுடைய வெளியிடும் இத்தனை பேர் கொதிக்கின்ற விடயங்களையும் பற்றி நாங்கள் அதை பற்றி கலந்து ஆலோசனை செய்கின்ற போது சொல்லும் போது இந்த ரீச்சா அந்த படத்தை பற்றி வந்து விமர்சனம் நியாயபூர்வமாக விமர்சனம் செய்யறா நாங்கள் இருப்போம், போராளிகள் இருப்பினோம், ஊடகவியலாளர்கள் இருப்பினோம், நியாயமான ஊடகவியலாளர்கள் இருப்பினோம். மாற வந்து
சிங்களவன் அனுராக்கு பின்னால வாழ் பிடிச்சு கொண்டு இருக்கிற அடிமுட்டாள்கள் வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்து காணொளி போடுறதும் அதை வந்து யாருன்னு தெரியாதாக்கள் அதை அந்த அனுராக்கு பின்னால் இருக்கிறார்கள் போடுறதும் அதை வந்து எங்கடையாக்கள் தூக்கி கொண்டு வந்து பிடிச்சு கொண்டு வந்து அதை பரப்புறதும் என்ற ஒரு கேலி கூத்தை வந்து நான் பார்க்குறேன். இதை வந்து எப்படியான கேலி கூத்தா நீங்கள் பார்க்குறீங்க? எப்படியான விடயம் இதுல முக்கியமா நான் பார்க்கிற விடயம் என்னவென்றால், இந்த இப்ப மில்லரனுடைய பெயர், எங்களுடைய மாவீரர் கேப்டன் மில்லர், நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க என்னவென்றால், கேப்டன் மில்லர் அவர்கள் என்று வைத்திருந்தார் என்று சொன்னால் இந்த படத்தை தட்டி கேட்பதற்கு அல்லது ஒரு மாவீரர்களின் குடும்பங்களாக நிற்பவர்களுக்கும் ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியும். இதுவும் வாய்ப்பு அல்ல என்றால் நாங்கள் ஒரு மிக திறன்பெற்ற சமூகமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றோம் இன்று. அப்ப பாஸ்கரன் அவர்கள் மீது தொடர்ச்சியான இந்த வன்மங்கள் ஏன் வருகிறது என்றால், கேப்டன் மில்லர் என்ற பெயரை அவர் அங்கே சூடியவர் கிடையாது. இன்று எங்களினுடைய மேதகு அவர்களினுடைய பெயர் பிரபாகரன் என்று எல்லோரும் வைக்கின்றார்கள். பிறந்த பிள்ளைகளில் இருந்து எல்லோரும் வைக்கின்றார்கள். ஆனால் எங்களினுடைய தாயக மண்ணில் மேதகு பிரபாகரன் என்பது அது எங்களினுடைய முகவரி. இந்த முகவரியை இன்று பலர் திருடி தங்களுடைய அரசியலுக்காக அவர்கள் வைப்பதும் எடுத்துக்கொண்டு செல்லுவதும் இது ஒரு வேறு விடயம். நாங்கள் அதற்குள் பிறகு செல்லுவோம். அப்ப பாஸ்கரன் அவர்கள் இன்று தன்னுடைய மகனை கொண்டு வந்து எங்களுடைய நிலத்தில் வைத்து இதை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம்? அவர் ஒரு திரைப்படம் எடுக்கின்றார், இதை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு பதாகை வைக்கப்படுகிறது, ஒரு ஃபுட்பாலோடு அவர் நிற்கின்றார். இந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு விளையாட்டு ஒரு ஃபுட்பாலாக இருக்கும் என்று எல்லோரும், உதைப்பந்தாட்டமாக இருக்கும் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். இதற்குள் மில்லர் என்கின்ற பெயரை முன்வைக்கின்றார்கள். இங்கேதான் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், கேப்டன் மில்லர் என்று அவர் வைத்தவர் கிடையாது. இங்கே நாங்கள் அதுதான் விடுதலை புலிகளினுடைய அடையாளம், ஒரு மாவீரனினுடைய அடையாளம் என்பது அவருக்கு முன் சூட்டப்படுகின்றது. வீரவேங்கை, லெப்டினன்ட், 2ஆம் லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கேர்னல், கேர்னல், இப்படி என்ற பிரிகேடியர் என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் இது போய்கொண்டிருக்கும். அப்போ ஒரு விடுதலை புலி வீரனினுடைய அடையாளம் அங்கே முன் நிற்கிறது. இந்த கேப்டன் மில்லர் அண்ணா அவர்களினுடைய இந்த தியாகம் என்பதும், இந்த மக்கள் இன்று குமுறுகின்றவர்களினுடைய இந்த நகைச்சுவை என்பது இன்று பார்க்கும்போது இந்த இணையதளத்தில் புதிதாக இருக்கிறது. இதுவரைக்கும் மாவீரரின் எங்களுடைய கேப்டன் மில்லர் அண்ணாவினுடைய அந்த இடம் என்பது, அது போர் முடிந்த பிறகு நாங்கள் சிறையில் இருந்து வந்து போய் பார்த்த போதும் அப்படியே தான் இருந்தது. அங்கத்தே இருக்கின்ற பிள்ளைகளும் அந்த மக்களும் சேர்ந்து அதை துப்புரவு செய்வதும் அந்த நாட்களை அனுசரிப்பதும் என்கின்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதே போன்றுதான் மாவீரர்களுடைய நாட்களும் வருகின்றது. அப்ப உண்மையிலேயே இந்த மாவீரர்களுடைய நிகழ்வை தாங்கி நிற்பவர்கள் போன்று இன்று எல்லோரும் இன்று இருக்கின்ற இந்த இணையதளத்தை தூக்கி கொண்டு வருகிறோம். எப்படி என்றால், மாவீரரை நீங்கள் இதை வைத்து படம் எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு விவாதத்தை வைக்கின்றீர்கள். உண்மை என்றால், விடுதலை புலிகள் இருக்கின்ற போதே இந்தியாவினுடைய சினிமாவில் பல படங்கள் வந்திருந்தது. திருடா திருடி, பிரபுவும் கார்த்திகின் நடித்த ஏதோ ஒரு படம், இப்படி பல வரிசைப்பட்டு அது அந்த காலமே. இப்போ நாங்கள் இந்த திரைப்பட வெளியீட்டு பிரிவை ஆர்கனைசேஷன் செய்தவர்கள் என்ற அடிப்படையில் இப்படி பல படங்கள் வந்திருந்தது. அதற்குள் உள்கருத்துக்களாக நம்முடைய இதுகளை அந்த காலமே வைப்பார்கள். 1987 ஒரு படம் வெளியாகி இருந்தது. பிரபு அவர்கள் நடித்த படங்களில் இருந்து கார்த்திக் பிரபுவாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு 1993 திருடா திருடி வந்திருக்க வேண்டும். பிரசாந்த் அவர்கள் நடித்து இன்னும் வேற நடிகர்கள் நடித்த படங்கள் இருந்தது. அதற்குள்ளும் இந்த விடுதலை புலிகளினுடைய கதைகளை வைத்து அது ஒரு பெரும் விவாத பொருளாக அன்றைய காலம் இருந்தது. இது சினிமாவை பொறுத்தவரை, இந்திய சினிமாவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நடக்கிறது. பல வேற்றுமொழியாளர்களும் எங்களுடைய இந்த போராட்டம் தேசிய தலைவரை எடுத்து அவர்களும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வேற சப்ஜெக்டுக்குள் இருக்கிறது. இங்கே பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்? இது தாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? ஈழத்தமிழர்கள் அதான் நாங்கள் சொல்ல, இதை எப்படி பார்க்க வேண்டும்? இது ஒரு தமிழ், அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு நிழல் அரசியல் எப்படி ஒரு திரைத்துறையை உலகத்திற்கு பறைசாற்றினார்களோ அந்த வகையில் இன்று ஒரு விதை அவர் இடுகின்றார். இதான் நாங்கள் உண்மை இருக்கின்ற விடயம். ஒரு
பாஸ்கரன் அவர்களை பொறுத்தளவிலும் எங்கள் மக்களை பொறுத்தளவிலும் இந்த படம் அங்கே உருவாக்கப்படுகிறது என்றால் அது எங்களுடைய அடையாளம். வடக்கு கிழக்கு தாயகத்தினுடைய ஒரு அடையாளம். இந்த அடையாளம் மீண்டும் மீண்டும் செல்ல போகிறது எப்படி என்றால் இன்னும் இருக்கின்றவர்களை ஊக்குவிக்க போகிறது. இன்னும் அவர்கள் படங்களை எடுக்கப் போகிறார்கள். அசிங்கமான படங்களை எடுக்காமல் ஏதேனும் ஒரு நல்ல படங்களை எடுப்பதற்கு கதை ஆசிரியர்கள் அல்லது இதிலிருந்து வேறு இடங்களுக்கு சென்று போபவர்கள் என்று பாடச் செல்லுகின்றவர்கள் போன்று இதுவும் ஒரு வாய்ப்பாக அமையும். அப்ப இங்கே 2 கோணங்களை பார்க்க வேண்டும் என்னவென்றால், முக்கியமாக நாங்கள் ஒரு அரசியல் நீரோட்டத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். பொருளாதாரம் என்பது எமக்கு முக்கியம். இந்த பொருளாதாரம் முக்கியம் என்றால் இப்படியான சினிமா துறையும் எமக்கு முக்கியம் சார்ந்தது. நாங்கள் வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும். நாங்கள் எங்களினுடைய அடையாளத்தை தனித்துவமாக தொடர்ச்சியாக காட்ட முடியும். 16 ஆண்டுகளிலும் 2 திரைப்படங்கள் குறும்படங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு பெரும் படம் திரையில் ஓட போகிறது என்றால் இதை நாங்கள் எந்த வகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஈழத்தமிழர்கள் என்றால் அதை நாங்கள் அந்த படம் வெளியாக வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த படம் என்ன செய்தியை சொல்ல போகிறது? அவர்கள் முன்னுக்கு ஒரு மாவீரரை எந்த இடத்திலும் அவர்கள் கொச்சப்படுத்தியது கிடையாது. அவர்கள் மிகவும் யோசித்து தான் இந்த தலைப்பை மில்லர் என்று மட்டும் வைத்திருக்கின்றார்கள். கேப்டன் மில்லர் அவர்கள் என்று வைத்திருந்தால் இது அன்றே அது தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் யோசித்துத்தான் பல ஆய்வுகளை செய்துதான் மில்லர் என்ற பெயரை மட்டும் சூடியிருக்கின்றார்கள். அப்ப மில்லர் என்ற பெயர் இனி புறக்கப்பட போகின்ற பிள்ளைகளுக்கு வரத்தான் போகிறது. அப்ப அவர்கள் அது வரலாறு கிடையாது. கேப்டன் மில்லர் என்று சொல்லுகின்ற இந்த 87 இன்றைய நொடி வரைக்கும் எல்லா ஜீவனிடமும் கருவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் அது தெரிய போகின்ற வரலாறு. இதை மாற்றிவிட முடியாது. இன்றைக்கு எங்களுடைய அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா அவர்கள் என்றால் அது ஒரே தமிழ்ச்செல்வண்ணா தான். ஒரே ஈழத்தமிழர்களுடைய அரசியல் ஆசான் அவர்தான். அப்ப இந்த வடிவம் அது கருவறையில் இருக்கின்ற குழந்தைக்கு அது ஊட்டப்பட போகின்றது. அப்ப இன்றைக்கு மில்லர் என்கின்ற பேரோடு எடுத்துக்கொண்டு அவமானப்படுத்துகின்றவர் ஒரு இளம் ஒரு பிள்ளை பதிவிடுகின்றார். அப்படி என்றால் மில்லர் அவர்கள் வெடித்தது போல் உங்களுடைய ரீச்சாக்குளும் வெடிக்கும் என்ற ஒரு வார்த்தையை வைக்கின்றார். இது பாருங்கள், நீங்கள் அந்த பேரை வைத்ததை விட எங்களினுடைய இந்த தியாகத்தை எவ்வளவுக்கு அவர்கள் கொச்சப்படுத்துகின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் புரிய வேண்டும். அது ஒரு பதிவாகவே இருக்கிறது. அந்த நபர் என்ன சொல்லுகின்றார் என்றால், தனக்கு 2 மாவீரர்கள் இருக்கிறது, மில்லர் என்ற பெயரை வைத்தால் அவர் வெடித்தது போன்று உங்களுடைய அந்த ரிச்சாக்குள் வெடிக்கும் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகின்றார் என்றால் இவர்கள் தான் அசிங்கப்படுத்துகிறார்கள். பாஸ்கரன் அவர்கள் அவமானப்படுத்தவில்லை, இவர்கள் அசிங்கப்படுத்துகின்றார்கள். எப்படி என்றால் அதற்குள் வெடிக்கும் என்று. ஆனால் மில்லர் அண்ணாவினுடைய தியாகம் என்னவென்றால், ஒரு நீதியான போராட்டத்தின் ஒரு பல பக்கங்களிலும் இருந்து விடுதலை புலிகளை அடக்க வேண்டும் என்று துடித்த 2 ஒன்று இந்திய அரசு, இன்னொன்று இலங்கை அரசு, 2 அரசுக்கும் ஒரு பேரடியையும் ஒரு எழுச்சியையும் காட்ட வேண்டும் என்றால் அந்த இடத்தில் உயிராயிரத்தை கொடுக்க வேண்டும் என்பதாலேயே கேப்டன் மில்லர் அண்ணா அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை அந்த மண்ணில் தந்திருப்பார். இது ஒரு விடுதலை புலிகளினுடைய எழுச்சிக்காக, விடுதலை புலிகளினுடைய ஒரு யுத்தி இராணுவ தந்திரத்திற்காக, உலகத்தை நடுங்க வைப்பதற்காக முதல் இது நடைபெற்றது. அப்ப இந்த தாக்குதலினுடைய யுத்திகளை கொண்டுதான் அரசியலும் இருந்தது. எழுச்சியாக செய்யுங்கள், யூகங்களாக வகையுங்கள், எம்முடைய இனத்தை எடுத்துச் செல்லுங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இவர்கள் இன்று பாஸ்கரன் அவர்கள் மில்லர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு படம் எடுக்கின்றார்கள் என்றால் இங்கே உண்மையிலேயே பொறாமை மட்டும் தள்ளாடுகின்றது. பாஸ்கரன் மீது இருக்கின்ற பொறாமை, தன்னுடைய மகனை அங்கே படம் எடுப்பதும் இவர்கள் இங்கே பணங்களோடு அந்த ரிச்சாவை நடத்துவதும் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள், இப்ப குறுகிய வட்டம் என்றால் தமிழ்நாட்டில் சீமானோடு நிற்பது போன்று, சீமான் தான் தமிழீழத்தை பெற்றுத் தருவார் என்று பேசுகின்றது போன்ற இந்த குறுகிய வட்டத்துக்குள் நிற்பவர்கள், ஒரு 4 சிவத்துக்குள் நிற்பவர்கள் மட்டும்தான் இவர்கள்.
இவர்களுக்கு வெளியுலக அரசியல் என்பது என்னவென்று தெரியாது. வெளியுலக அரசியலுக்கு பொருளாதாரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று தெரியாது. இன்று பாஸ்கரன் போன்றவர்கள் இனியும் எங்களுடைய மண்ணில் வர வேண்டும் என்பது, அவரை போன்றவர்கள் இன்னும் கொண்டு வந்து முதலீடை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் இப்படித்தான் கொக்கரித்து கொண்டு நிற்க போகின்றார்கள். முதல் அந்த படம் வர வேண்டும். அது என்ன செய்தி சொல்லுகிறது? ஒரு ஃபுட்பால் என்பது ஒரு கோல் போடுவது, ஒரு அதற்காக போராடுவது, சிறுவயதிலிருந்து அந்த கனவை தாங்குவது, அது வைக்கலாம், அது தவறல்ல. ஆனால் மாவீரனினுடைய தியாகத்தை அங்கே அவர்கள் கொண்டு வரவில்லை. கேப்டன் மில்லர் அவர்கள் என்ற பதாதத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. இதுல வந்து ஒரு விடயம் பண்ண வந்து இப்போ 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் வந்து தனுஷ் கேப்டன் மில்லர் என்ற படம் வெளியானது. அதுக்கு வந்து நாங்கள் எங்களோட எதிர்ப்பை காட்டியிருந்தோம். அதை பார்த்து வந்து பல பேர் வந்து அந்த படத்துக்கு வந்து விமர்சனம் செய்திருந்தாலும், குறிப்பாக வந்து அந்த நாங்கள் வந்து கூகுளில் அடிக்கும் போது வந்து கேப்டன் மில்லர் போடும்போது வந்து அந்த படத்தில் பேர் தான் பெரும் மொழிய எங்களோட கேப்டன் மில்லர் என்ற இது வந்து மழுங்கடிக்கப்படும் என்ற விடயத்தை வந்து நாங்கள் கதைச்சிருப்போம். அதை வந்து எடுத்துக்கொண்டு பல பேர் அதை வச்சு கொண்டு 1.5 வருஷம் 2 வருஷம் வந்து அதை பேர் இப்போ கிட்ட நிலையம் வந்து எடுத்து வச்சு கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கும் போது வந்து வேற எங்கே போனார்கள்? அதோட வந்து 2 மாவீரர்கள் தன் குடும்பத்தில் இருக்குன்னு சொல்றார். போயும் எங்களை அழிச்ச இனவாதி அனுராக்கு பின்னால் போய் நின்று கொண்டு போய் ஒரு பதிவை போடுறாரு. இவருக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்கு. அந்த 2 மாவீரர் உண்மையா அந்த கதை உண்மையா இருந்தால் இந்த மாவீரர் கூட வந்து இவரை மன்னிக்கணுமா? இவரெல்லாம் உணர்ச்சியாளர் போல வந்து இப்ப வந்து இதான அதே மாதிரி ஒன்னு முக்கியமான இப்ப வந்து பொங்கு தமிழன்ற ஒரு விடயத்தை எங்கட பாரிய ஆயுதமான பொங்கு தமிழை எடுத்துக்கொண்டு வந்து இங்க வந்து கழிவுகள் இதை கையில் எடுத்துக்கொண்டு வந்து பரப்புரை செய்யணும் இதண்டினா அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இப்படி ஒரு இது வந்து என்னண்டே தெரியாத விடயத்துக்கு போய் மூக்கு நுழைச்சு மில்லர் அணியையும் கொச்சப்படுத்துற விதமா வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து பரப்பினம். இதெல்லாம் எங்க போய் இந்த இனம் வந்து விழிப்பா இருக்குதா, கண் மூடிக்கொண்டிருக்குதா, என்னண்டே விளங்க இல்லையா இதுல? இது முக்கியமா நாங்கள் பார்ப்பது என்னென்றால், ரிச்சா என்ற பாஸ்கரன், தனி மனித பாஸ்கரன் வந்து இன்றைக்கு இந்த அர்ச்சுனாட டீம் வந்து நிற்குது, சுற்றி வளைத்து கொண்டு நிற்குது. இதில் விஷயம் தெரியாமல் சீமாண்ட டீமும் வந்து இதுக்குள்ளே இறங்கிட்டு நிற்கணும். ஆனால் சீமானினுடைய சார்பாகத்தான் சிங்கம்புலி அவர்கள் சென்று வந்தார்கள். மற்றும்படி அவருக்கும் பாஸ்கரனுக்கும் எந்த தொடரும் கிடையாதுன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தவும் முடியும். இதில் முக்கியமாக என்னவென்றால், எங்களுக்கு தேவை எங்களுடைய நிலப்பரப்பில் ஒரு மிக பெரும் ஒரு அரசியலினுடைய ஒரு அடிப்படை இந்த பொருளாதார கட்டமைப்பு என்பது எனக்கு முக்கியம். இப்போ நீங்கள் உதாரணமாக இன்றைக்கு இவர்கள் ஒரு பிரகடனத்தை செய்ய போகின்றார்கள் பொங்கு தமிழை என்றால், இந்த பொங்கு தமிழினுடைய வலு என்பது ஒரு ஈழத்தமிழனினுடைய ஒரு அரசியலினுடைய ஒரு விழிப்பாடின் அந்த தாங்கி நிற்கிறது தான் இந்த பொருளாதாரத்தை பார்க்கணும். உலகத்தில் நாங்கள் பொருளாதாரம் இல்லாமல் எமக்குரிய எந்த சுதந்திரமும் நாங்கள் பெற முடியாது. அது ஒரு தன்னாட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை ஒரு வடக்கு கிழக்காக பிரித்து விடுகின்ற ஒரு வாக்கெடுப்புக்கு செல்லுகின்ற போதும் சரி, முதல் நாங்கள் இதைத்தான் அங்கே அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் என்ன உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய விளிம்புகள் என்னன்றதை அரசியலில் பார்ப்பார்கள். அப்ப இது வந்து ஒரு 4 சிவத்துக்குள் நிற்கின்ற, இப்ப சீமானோடு நிற்கின்ற இந்த தமிழீழம் பெறுகின்ற இந்த படம் காட்டுகின்றவர்கள் தான் இப்படியானவர்களுக்கு பின்னும் நிற்கின்றார்கள். ஒரு அறிவார்ந்த சமூகமாக உலகத்தில் இது எப்படி நாங்கள் விடுதலையாக வேண்டும், உலகத்திற்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்ல வேண்டும், உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை நாங்கள் எப்படி உடைத்து எங்களினுடைய கருத்தை கொண்டு போக வேண்டும் என்று சிந்தனை இல்லாதவர்கள் தான் இதற்குள் போய் ஓடி போய் நிற்பார்கள். அப்ப இதற்குள் பின்னுக்கு யார் இருக்கின்றார்கள் என்றால், பாஸ்கரன் அவர்கள் மீது வன்மம் கொண்டிருக்கின்றவர்கள், பாஸ்கரன் மகன் மீது வன்மம் கொண்டிருக்கின்றவர்கள். இது எங்களுக்கு ஒரு மிக பெரும் அடையாளமாக 2025 ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் சர்வதேசத்திற்கு கொண்டு வருவதற்கு எமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி என்றால், இந்த படம் கதையா பாஸ்கரன் அவர்கள் இதை எடுக்கின்றார் என்றால், இதை விநியோகங்கள் உலகம் எங்கும் செய்ய போகின்றார்கள். இந்த இப்படியான விஷயங்களுக்குள் ஈழத்தமிழன் இறங்குகின்ற போது அது எங்களினுடைய அந்த மிக பெரும் ஒரு அடையாளமாக எங்களுடைய ஈழத்தமிழர்கள், இந்த ஈழத்தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களினுடைய ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு வலுவாக இது அமையப் போகிறது. இப்ப இது இன்றோடு இது முடிய போற விடயம் அல்ல. அப்போ ஒருவர் நத்திடுகின்ற போது அதை பிடுங்கி எறிய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த சமூகத்தினுடைய அரசியல் விழிப்புணர்வு என்பது 0 என்பதுதான் உண்மை. அதை நாங்கள் சொல்லுகின்றோம். இவர்களுக்கு அரசியல் என்ற எந்த துளியும் கிடையாது. இவர்கள் எல்லாம் எங்களுடைய அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா அவர்களுடைய நிழல் படத்தையோ அல்லது அவரை பற்றி பேசுவதற்கோ தகுதியற்றவர்கள்.
அடிப்படையில் ஒரு அரசியல் அறிவு எல்லோருக்கும் தெரியும் என்னவென்றால், ஒரு நாடு தன்னாட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் பொருளாதாரம் அவன் பக்கம் நிற்க வேண்டும். அப்ப எங்களுக்கு இருந்த பயம் என்னவென்றால், ஒரு நிரந்தர பொருளாதாரங்களை செய்வதற்கு யாரும் இல்லை, ஊக்குவிப்பதற்கு பாதையை காட்டுவதற்கு யாரும் இல்லை என்ற போது ஒரு சிலர் வந்து இன்று முதலீடுகளை இடுகின்ற போது அதை பிடுங்கி எறிய நினைக்கின்றார்கள் என்றால், இங்கே நாங்கள் எதை சொல்லுவது என்றால், இது விஷக்கிருமிகளால் இது நடைபெறுகிறது. இதற்குள் ஈழத்தமிழர்கள், இந்த மாவீர குடும்பத்தை சேர்ந்த நீங்கள், உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், தமிழீழ விடுதலை புலிகளினுடைய வரலாற்று காலங்களும் 18ஆம் தேதி வரைக்கும் வீரச்சா அடைந்தவர்கள் மட்டுமே மாவீரர்கள் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அப்ப நீங்கள் கண்டவர்களுக்கெல்லாம் புலிக்கொடியை போர்த்துகின்ற போதும், கண்டவர்களை எல்லாம் தளபதிகள் என்று கொண்டு வந்து வீர வணக்கம் செலுத்துகின்ற போதும் நீங்கள் எல்லாம் எங்கே போனீர்கள்? எங்க போயிருந்தீர்கள்? ஒருவன் மாவீரரை கை வைக்காமல் பேரைத்தான் எடுக்கின்றார்கள். மில்லர் என்கின்ற அந்த பேருக்குரிய கௌரவம் அவரினுடைய சிறுவயது காலத்தை சில நேரம் உள்ளடக்குவார்கள், அவருடைய இளமை காலங்களை உள்ளடக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அந்த மாவீரரை அவர்கள் எந்த இடத்திலும் கேப்டன் மில்லர் என்கின்ற அந்த பதார்த்தத்தை கொண்டு வந்தவர்கள் கிடையாது. விடுதலை புலிகளினுடைய மரபும் மாவீரர்களினுடைய அந்த அடையாளமும் அதை இவர்கள் கொண்டு வந்தவர்களே கிடையாது. அதை மிக இவர்கள் எமக்கு எதிரியானவர்களைத்தான் இவர்கள் அழைத்து சென்றார்கள். நீங்கள் எங்கள் மனங்களில் இருக்கின்ற வலிகள் கவிதையாக இந்த படம் வெளியிட்டதால் நாங்கள் அந்த கவிதையும் வெளியிட்டிருப்போம். என்றால் பாஸ்கரன் போன்றவர்கள் போராளிகளுக்கு, காக்கண்ணா போன்ற மூத்த போராளிகளுக்கு ஒரு மரியாதையை கொடுக்காமல் அங்கே இந்தியாவில் இருந்து கொண்டு வந்து நிகழ்ச்சிகளை நடத்தும் போது நாங்கள் குமுறி இருந்தோம். அந்த காணொளியையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். பல கவிதைகளோடு நாங்கள் எங்களுடைய போராளிகளுக்கும் எங்களுடைய காக்கண்ணா அவர்களுக்கும் சமர்ப்பணமாக எல்லா போராளிகளுக்கும் நாங்கள் செய்திருந்தோம். உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களுக்குமாக போராடிய எங்களுடைய போராளிகளை அந்த இடத்தில் நிறுத்தி இதை செய்திருந்தால் அந்த விழாவை அது இன்னும் எங்கள் மனங்களில் ஒரு பெரும் இடமாக அமைந்திருக்கும். நாங்கள் அதையும் கடந்துதான் உண்மையை பேசுகின்றோம். அரசியலிலும் எங்களுடைய வடக்கு கிழக்கிலும் சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் எடுத்து செல்லுகின்ற பணிகள், அதை நீங்கள் விட்டு கொடுங்கள். என் அன்புக்குரிய மக்களை, கண்டவர்களெல்லாம் வந்து என் இனத்தை இப்படியே கருவறுத்து நாம் எந்த திசைக்குள் செல்ல போகின்றோம்? இது நாங்கள் முக்கியமாக இன்றைக்கு பேசுகின்றது. இது என் இனத்தினுடைய பிரச்சனை, அடுத்த தலைமுறையினுடைய வரலாறு. ஒரு வயது வந்த பெண் பாட வேண்டும் என்ற ஆசையில் வேற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் சமூகம் நீங்கள். ஏன் இந்த படத்தை உருவாக்குவது போன்று நீங்களும் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து எங்கள் மண்ணில் நீங்கள் உலகத்தில் இருந்து வருபவர்களை இணைத்து இதை செய்வதற்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஈழத் தமிழர்களினுடைய ஒரு மிக பெரும் பொருளாதாரத்திலும் எங்களின் அடையாளத்திலும் இந்த மில்லர் திரைப்படம் இருக்க போகிறது. இது ஒரு புது யுகமாக இருக்க போகிறது. இது 2009க்கு 2008க்கு முதல் எப்படி தமிழீழ விடுதலை புலிகளின் அரசினால் வெளியிடப்பட்ட ஈழத்தமிழர்களுடைய படங்கள் இருப்பது போன்று நாங்கள் பார்க்காமல் விட்டாலும் அங்கே பொருளாதாரத்திற்காக இதை நாங்கள் நிறுத்த முடியும். அப்ப இந்த பொருளாதாரங்களை மெல்ல மெல்ல ஈழத்தமிழன் ஒவ்வொரு பாதையாக திறந்து போகின்ற போதுதான் எமது அரசியல் இங்கே வலுவாக்கப்படும். உலகத்தில் நாம் சந்தித்த அனைத்து மனிதநேய செயற்பாட்டாளர்களும் எங்களினுடைய பொருளாதாரத்தில் மிக கவனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் சந்திக்க போகின்ற இடங்கள் எல்லாம் முதலில் அவர்கள் கேட்பது எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய நிரந்தர மக்களினுடைய வாழ்வியலினுடைய தத்துவங்களை. அப்ப இப்படி போன்ற பாஸ்கரன் அவர்கள் போன்றவர்கள் இந்த வழிகளை காட்டுகின்ற போது தயவு செய்து என் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அன்புக்குரிய மக்களை நீங்கள் இறுக்கி பற்றி கொள்ளுங்கள். இந்த படம் வெளியாகி மில்லர் அண்ணா அவர்களுக்கு, கேப்டன் மில்லர் அண்ணா அவர்களுடைய மாவீர தியாகங்களுக்கு கொச்சப்படுத்தினால் நீங்கள் விமர்சிப்பதற்கும் உங்களை போன்ற பிள்ளைகள் நேரடியாகவே அவரிடம் சென்று கேட்பதற்கும் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஒரு பயிர் இடுகின்ற போது அதை முளையிலேயே கிள்ளி எறிய நினைக்கின்றால் நீங்கள் ஒரு ஈழத்தமிழனாக இருக்க முடியாது. இன்று பலர் தங்களை வேற நாட்டவர்களாக வந்து எம்மக்குள் கலந்து கொண்டு எம் இனத்தினுடைய அரசியல் அபிலாசைகளை 16 ஆண்டுகளாக அழித்து நிற்கின்றார்கள். 22 ஆசனங்களில் இருந்த ஈழத்தமிழன் 16 ஆசனத்துக்கு சென்று இன்று 8 ஆசனங்களில் இருக்கின்றார்.
வருகின்ற இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் 3 ஆசனங்களை பெறப்போகின்றான். இதை ஒன்றுமே சிந்திக்காமல், பொருளாதாரத்தை சிந்திக்காமல், ஒரு முளையிடுகின்ற அந்த பயிரை பிடுங்கி எறிய நினைக்கின்ற உங்களுடைய இந்த அரசியல் கொள்கைகள் என்பதும் உங்களுடைய சிந்தனைகள் என்பதும் எந்த வடிவத்தில் இருக்கிறது? தயவு செய்து அரசியலை படியுங்கள். படியாமல் விட்டாலும் இந்த கருத்தரங்குகளில் இணைந்து கொள்ளுங்கள், உங்களை பலப்படுத்துங்கள். அறியாமை உங்களுடைய இனத்தை தான் கொண்டு போய் இந்த 16 ஆண்டுகளாக சுடுக்கி வைக்கப் போகிறது. கண்டவன் எவனோ ஒருவன் இந்த டிக்டாக்கில் நிற்கின்ற சில கழிசறைகளுக்கு 200 ஈரோவையோ 200 கனடியன் டொலர்ஸையோ கொடுத்துவிட்டு நீ பாக்கி வந்ததெல்லாம் கத்தன்றது போல் அவர்கள் கத்துகின்றார்கள். இவர்களுக்கு எம் மண்ணினுடைய, எம் ஈழத் தமிழர்களினுடைய எந்த அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாக ஒரு நிரந்தர ஒரு வருமானத்தை பெறுகின்ற ஒரு மிக பெரும் அடையாளத்தை சுமக்கின்ற வடிவங்களும் இங்கே மூடப்படுகின்றது. எனவே என் அன்புக்குரியவர்களை, நாங்கள் இதுவரை பேசிய விடயங்களில் இருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு நிரந்தர விடயங்களை ஒருவர் எடுத்து இதை முயற்சி செய்யும் போது ஒரு இனமாக நின்று தோள் கொடுங்கள். கந்தையா பாஸ்கரன் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நின்று தோள் கொடுங்கள். அந்த படம் வெளியாகி எங்கள் மாவீரர்களை அவமானப்படுத்தினால் நீங்கள் அதை கேளுங்கள். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. எனவே இன்று அவர் வைத்திருக்கின்ற இந்த முளையை கிள்ளி எறியாதீர்கள் என்று எங்களுடைய மக்களில் இன்றும் இந்த மண்ணுக்காக ஆயுதங்கள் ஏந்தி தூக்கி நாங்கள் சிறைகளில் இருந்து வந்தும் இன்றும் இந்த உலகப்பரப்பில் வந்திருக்கின்ற பொறிமுறைகளுக்கும் அரசியலுக்கும் முகம் கொடுத்து நிற்கும் நாம் ஒரு தீர்க்கதரிசியாக உங்களுக்கு சொல்லுகின்றோம். எம் தேசிய தலைவர் வளர்த்த அந்த வளர்ப்பில் இருந்து நீங்களும் உங்களை கற்றுக்கொள்ள மாற்றிக்கொள்ளுங்கள். எங்களுக்கு அரசியல் பேசுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அதையும் மீறி நாங்கள் நிற்கின்றோம் என்றால் எங்களினுடைய இந்த 2ஆம் தேதி கார்த்திகை எங்களுடைய அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா அவர்களை போன்றவர்களுடைய அந்த தியாகங்களுக்கு வலி சேர்க்க வேண்டும் என்றே இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இந்த மில்லர் படம் அவர் கேப்டன் மில்லர் என்று வைக்காததால் அவர் மில்லர் என்று வைத்திருக்கின்றார். ஒரு மாவீரனுடைய அடையாளம் அந்த கேப்டன் மில்லர் என்பது. எனவே இந்த மில்லர் என்ற படம் வந்து அது உங்களுக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றதோ அதற்கு பிறகு நீங்கள் அவருக்கு அதை தடை செய்வதா, அல்லது இனி அவரை இப்படியான விடயங்களுக்குள் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர, ஒரு முளை நட்டுகின்ற போது ஒரு இனத்தினுடைய மிக பெரும் ஆற்றல்களையும் அந்த அறிவார்ந்த ஆயுதங்களையும் உடைத்து எறியாதீர்கள் மீண்டும் மீண்டும் என்பதை இந்த சமூகத்துக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த டிக்டாக் என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் கிடையாது. எம்மால் முடிந்தவரை அந்த இனம் நல்லா இருக்க வேண்டும் என்று கருத்துக்களையும் எம்மால் முடிந்த கட்டுரைகளையும் ஆக்கங்களையும் செய்வதே ஒரு ஊடகத்தினுடைய தர்மமாக இருக்க வேண்டுமே தவிர, இப்படி அசிங்கமாக 200 ஈரோக்கும் அல்லது ஒரு 200 சுவிஸ் பிராங்குக்கும் 200 கனடியன் டொலர்ஸுக்கும் வித்து பிழைக்கின்ற இனமாக மாறாதீர்கள். ஒருவர் நட்டுகின்ற அந்த விதைக்கு பக்கபலமாக நில்லுங்கள், நிழலாக நில்லுங்கள். அது என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். இதுல நாங்கள் இந்த படத்துக்கு நாங்கள் இப்படி சொல்றபடியா நாங்கள் பாஸ்கரனை நாங்கள் ஆதரிக்கிற, அவர் செய்யற ஒழுக்க சீரழிவான விடயங்களை நாங்கள் ஆதரிக்கிறபடிய கருத்து இல்லை. நாங்கள் பொதுவான ஈழத்தமிழருக்கான கருத்தை நாங்கள் இதுல பதிவு செய்கிறோம். அது அடுத்த சிவ தமிழ்ச்செல்வன் என்ற இந்த நினைவு நாள்ல அவற்றை நண்பனான கபிலம்மான் அந்த அவரை பற்றியான பேச்சும் இப்ப அண்மையில வந்திருக்கு. அவர் 90ஆம் ஆண்டு எல்லாம் திருவண்ணாமலை என்று பாய்ச்சி கொடுத்தாரு, 2002 எல்லாம் வந்திருக்கு. அதை பற்றியான இதுகளை எங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க உண்மையிலேயே நீங்க தரன் இது நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நானும் இதில் ஒருக்கா சொல்லிவிடுறேன். எங்களுக்கு சகோதரர் பாஸ்கரன் என்றது எங்களுக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, இல்லை நாங்கள் அதை நிற்க போகிறவர்களும் கிடையாது. இந்த இனம் விடுதலையாக வேண்டும், மாவீரர்களுடைய கனவுகளை சுமந்து நிற்கிற நாங்கள் எது செய்தாலும் எங்களுடைய இனத்திற்கு தான் நடக்குது. அது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளம், வடக்கு கிழக்கினுடைய அடையாளம். நீங்க ஓடி போய் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆதரித்து 10 வருஷமா சீமானுக்கு அள்ளி போட்டு சீமான் ஏதோ ஈழத்தமிழனுடைய தலைவர் போலவும் அல்லது அடையாளம் போலவும் வச்சிருக்கின்ற இந்த கேண கூட்டம் முதல்ல பாஸ்கரனை விமர்சிக்கிறத விட்டுட்டு முதல்ல நீங்கள் உலக அரசியலை படியுங்கோ. எல்லாரும் நீங்க வெளியெல்லாம் நிற்கிறீங்க, உங்களோட பேர் விவரங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது, எல்லாம் நீங்க வெளிநாட்டில் நிற்கிறீங்கள். வெளிநாட்டில் போய் இந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அமைப்பையும் சந்தித்து உரையாடுங்கோ. உரையாடிட்டு இந்த அரசியல் யூகங்களை புரியுங்கோ. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சீமான் என்ற கட்சியால என்னத்தை புடுங்கலும். நீங்கள் முட்டைக்கு மயிர் தான் புடுங்குவீங்கள்,
சீமான் என்ற ஒரு ஆயுதம் உங்களுக்கு தமிழ்நாட்டுல கோழி முட்டையில இருக்கிற மயிர் பிடுங்குறது. சீமானண்டவர் வந்து இப்ப அண்மையில கூட வந்து பாலியல் கேஸுக்காண்டி விஜயலட்சுமியே நீதிமன்றத்துல வந்து மன்னிப்பு கோரினா ஒரு அசிங்கம் என்ன அதுக்கு அடுத்தது வலகையா இருக்கு காரணமா இருக்கிற களஞ்சியம் சோழன் களஞ்சியம் வந்து அஞ்சலி இந்த பாலியல் விஷயத்துல வந்து அதுக்கு கேஸ் போய் கொண்டிருக்குது. அப்படி வந்து இந்திய ராணுவத்தின் நேவியின் ஆக்களை வச்சு கொண்டு வந்து பொங்கு தமிழகத்தை போயினோம் அவற்றை இதுல வந்து குரல் பதிவு தண்ணினோம். அதுல வந்து இந்த எதிரியா அண்மையில இப்ப 2 வருஷத்துக்கு முறையே நான் குரல் பதிவு போட்டிருந்தேன். அவரோட இந்த பேட்டி இதை வந்து நான் போட்டிருந்தேன். அதுல வந்து அவர் தெளிவாக சொல்ற சுமந்திரன் புலவர் போன்றவர்கள் சொல்லித்தான் வந்து தான் வந்து இந்த முல்லைத்தீவுல வந்து நின்று கொண்டே களஞ்சியம் என்ன சொல்லியிருந்தார், இது இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளோட மட்டும்தான் போரிட்டது, பொதுமக்கள் ஒருவரையும் வந்து படுகொலை செய்யலை என்ற ஒரு பொய்யான பதிவை வந்து பதிவிட்டவர்கள் இந்த களஞ்சியம். இந்த களஞ்சியத்தை கொண்டு வந்து நீங்கள் பொங்கு தமிழுக்கு கொண்டு வந்து இதன்றீங்கள் என்றால் உங்களோட அறிவு எவ்வளவு தூரம் இருக்குது, உங்களோட விழிப்புணர்வு எவ்வளவு தூரம் இருக்குது, உங்களோட ஆய்வு எவ்வளவு தூரம் இருக்குன்றதை வந்து எங்களுக்கு தெளிவாக காட்டுது. தொடருங்கண்ணா. இதுல கொஞ்சம் பேர் இருக்கணும் என்னென்றால் இவர்கள் தான் இந்த பிசச்செடிய அர்ச்சுனாவை கொண்டு வந்தவர்களும் இந்த சீமானுக்கு பின்னுக்கு நிற்கிறவர்களுக்கும் வந்து ஈழத்தமிழனுடைய ஒரு அரசியல் யூகமோ அல்லது ஒரு அரசியல் எழுச்சி ஒன்றும் தெரியாது. இந்த இனம் அப்படி விடுதலையாக போகின்ற ஒன்றுமே விளங்காது, ஒருவும் தெரியாது. யாரோ ஒருவன் செய்துட்டான்னு சொன்னா அவனை விடுறதும் இல்லை. கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, அவங்களாவது செய்துட்டு போகட்டுமே. வடக்கு கிழக்கில் எங்களுடைய அடையாளத்தை மீண்டும் கொண்டு வரட்டும், கொண்டு வரத்துக்கு விடுங்க. அவர் ஏன் விடுறீங்க? இல்லை இதுல வந்து சிறியன்ற ஒரு இளைஞருக்கு வணக்கம். ஓகே, அவர் போட்டு இதை வந்து நாங்கள் வந்து கபிலம்மன் அவர்களுடைய இதை பற்றி இல்லை, நாங்கள் இன்றைக்கு அது நல்லதா போச்சுடா. தமிழ் செல்வன் அவர்களினுடைய ஒரு மிக பெரும் நண்பர் தான் கபிலம்மான் அவர்கள். 2 பேரும் என்னென்றால் ஒரே பாசறையில் தான் பயிற்சி பெற்றவர்கள். தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளினுடைய 4வது பாசறையில் வந்து பயிற்சி எடுத்திருப்பினும் அது தொடர்ச்சியாக இருந்தது அவர்களுடைய உறவு முறைகள் எல்லாம். இப்படித்தான் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் இந்த பாசறை மூலம் இணைந்து கொண்டவர்கள் அவர்கள் இறுதி வரைக்கும் அந்த நட்புகளோடு இருப்பார்கள். அது ஒரு சிறந்த நட்பாக இருந்தது தமிழீழ விடுதலை புலிகளில். நாங்கள் இன்று இதையெல்லாம் உரையாடினோம் என்றால் இன்றைக்கு கண்டவர்கள் எல்லாம் எடுத்து இதை கையாளுவது போன்றுதான் அதையும் மீண்டும் அவர்கள் கையாளுவார்கள்.